ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அப்சைட் பிரேக் அவுட் கொடுத்தா ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தால் பை பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் இது அப்சைட் வந்துட்டு ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் இல்லை, செல்லிங் தான் வந்துட்டு அப்படியே டெட்டாக சைட்வேஸில் வந்துட்டு ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு பையிங்கான என்ட்ரியே எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இது டோட்டல் சைட்வேஸில் இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் ட்ரேட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்கே தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. இதில் ஃபுல் கேபிட்டல் வந்துட்டு நிறைய பேர் வேற ட்ரேட்ஸ்லாம் நல்ல ஃபுல் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு கேப்லேயே லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாங்க நாளைக்கான அனாலிசிஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நிறைய இருக்குது, அதை மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் 47,859. ஓகேங்களா? 47,859 வந்துட்டு ஒரு எல்லோ லைனில் வந்துட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லோ லைன். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட். 47,859. ஓகேங்களா? இது வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு பிவிசி. யார் ஏன்னா என்னன்னு தெரியலன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னிட் சிபிஆர் வந்து வர்ஜின் சிபிஆராக மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 47,640 400 நியர்லி 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒயிட் சிபிஆர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதை நான் ஆரஞ்ச் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் லைன், அதாவது இன்னைக்கு லோவர் ப்ரீவியஸ் டே லோன்றது இன்னைக்கான லோ, அப்புறம் இன்னைக்கான ஹை பார்த்தீங்க அப்படின்னா இதையும் ஒரு ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வர்ஜின் சிபிஆர் இருக்குது, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,389. கிட்டத்தட்ட 400னே சொல்லிக்கலாம். 400லேருந்து 600 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிம்பிள். இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் மாற்றிட்டு நான் உங்களுக்கு அனாலிசிஸ் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒன் டேலையும் உங்களுக்கு கிளியராக சில திங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் டேல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு கண்டினியூஸாக 2 க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த 2 க்ரீன் கேண்டில் வந்திருந்தாலுமே இந்த ரெட் கேண்டில் எங்கே ரிஜெக்ஷன் வாங்குச்சோ அதோட ஹையை வந்து கிராஸ் பண்ணல. ஸ்டில் இது நெகட்டிவ் சினாரியோவில் தான் இருக்குது. பையிங்கான எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போது ஸ்டில் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, பையிங் கண்டினியூ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா 2 பையர்ஸ் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் பையிங்கில் அவ்வளோ பெரிய ரெக்கவரி கிடையாது. இந்த ஆஃப்டர் லாஸ்ட்டாக அந்த செல்லரை கூட பையர் லாஸ்ட்டாக எடுக்கிறக்கானா. ஸோ ஸ்டில் வந்துட்டு பையிங் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, அந்தளவுக்கு விக்ரஸாக கிடையாது. ஸோ செல்லிங்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ஒன் டே சார்ட்டில் வந்து நான் சொல்கிறது. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீடில் கிராஸ் கூட பண்ணல இன்னும். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு செல்லிங்க்கான ப்ராபபிலிட்டிஸ் எப்போல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்னென்ன பொசிஷனில் ஓப்பன் ஆகும்போது என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறேன். மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது கிட்டத்தட்ட. அது 859ல் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. 700 800 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. இந்த இடம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த க்ளோசிங் இந்த S1, இந்த சிபிஆர் வர்ஜின் சிபிஆரோட ஃபர்ஸ்ட் லைன், அப்புறம் ப்ரீவியஸ் டே லோ, இது 3 சேர்ந்து எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்றது. எதர் இங்கேருந்து பையிங் புல் பேக் கிடைக்குதா, இல்லை இது வந்து பிரேக் பண்ணிட்டு லோவர் அண்ட் லோ ஃபார்ம் ஆகுதான்ட்டு. இங்கே டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போடுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் ஆகும். இங்கேருந்து அதுக்கடுத்த டார்கெட் வந்து 47,400 வரைக்கும் ஆஃப்டர்நூன் டைமில் போகிறதுக்கான 48,400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வர்ஜின் சிபிஆர் சொல்லியிருக்கேன், அது வரைக்குமே போகும். 400 to 600 பாயிண்ட்ஸ் கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இதே வாட் இஃப் இதை பிரேக் டவுன் கொடுக்குது, லோவர் அண்ட் லோ ஃபார்ம் பண்ணி இதை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு வர்ஜின் சிபிஆர் அப்படின்னா, நாளைக்கான தினத்தில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47,300 தான் லாஸ்ட் லைன் ஆஃப் வர்ஜின் சிபிஆர், அது வரைக்குமே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இதுவும் பிரேக் ஆனால் 47,000 தான் லாஸ்ட் டார்கெட். ஏன்னா அங்கிருந்தா மார்க்கெட் வந்து ஒரு டீப் ரெக்கவரி கொடுத்துருந்து. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் திங் இதுதான். ஓகேங்களா நான் சொல்ல வரது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ளாட்டில் வந்துட்டு நான் எடுத்தோன்னே செல் பண்ணுங்கன்னு சொல்ல, பை பண்ணுங்கன்னு சொல்ல, உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். ஸோ டார்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. நெக்ஸ்ட் வந்து கேப் அப் ஆகுது. கேப் அப்லேயே டூ டைப்ஸ் ஆஃப் கேப் அப் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆயிட்டு இங்க இருந்துட்டு வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுக்குது 48,000க்குனா இது ஒரு பையிங்கான சினாரியோவாக இருக்கலாம். இங்கேருந்து ஒரு பையிங் ட்ரிக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதே வந்துட்டு கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு எந்த வெரி பிக் கேப் அப் ஆகுது, இல்லை வெரி பிக் கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த 48,590 500 600 இந்த 3 லைனில் எந்த லைனை வேணால் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டிலாவோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டுச்சு அப்படின்னா செல்லிங் மார்க்கெட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி கண்டினியூ ஆகி வரும்போது நாளைக்கு 48,000 பிரேக் பண்ணுது, அதாவது இந்த 47,859 இருக்குல்ல க்ளோசிங் ப்ரைஸே பிரேக் பண்ணுதுன்னா ஒரு நல்ல ஃபால் கீழே டவுன் சைடில் திரும்ப அகைன் 47,000 வரைக்கும்
போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் அப்லயும் 2 சினாரியோ இருக்கு. லைக் எப்படின்னா, ஸ்மால் கேப் அப் குடுத்து புல் பேக் ரெசிஸ்டன்ஸ்ட்ட குடுத்து பையிங் போகுது. ஏன் இந்த இடத்துல பையிங் போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஸ்மால் கேப் அப் குடுத்து கீழ ஒரு புல் பேக் குடுத்தா அப்படின்னா, ஏன்னா இங்க 3 சப்போர்ட் இருக்கு. லைக் R1 இருக்கு, ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு, குளோசிங் பிரைஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு புல் பேக் குடுத்து பிரைஸ் ஆக்ஷன் ஆர் ஹையர் அண்ட் ஹையர் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பையிங்கான சினாரியோ இருக்கு. இல்லாம வெரி பிக் கேப் அப் குடுத்து இந்த வெர்ஜின் சிபிஆர்ட்டே போயிடுச்சு. எனி ஒன் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சுன்னா, செல்லிங் வருது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இல்ல 10 மினிட்ஸ்ல உங்களால செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன் பார்க்க முடியுதுன்னா, உங்களோட டார்கெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நேத்து க்ளோசிங் பிரைஸ் அந்த லெவலா இருக்கணும். அது கீழ ஃபர்தரா போனா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான அனாலிசிஸ். ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகும்போது யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பெரிய மொமெண்டம் இருக்காது. நான் சொல்ற பெரிய மொமெண்டம் எங்க உங்களுக்கு கிடைக்கும்னா, கேப் டவுன் ஆகும்போது, கேப் அப் ஆகும்போது நாளைக்கு பெஸ்ட் சினாரியோவா மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகும்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டே. எப்படி மொமெண்டம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா கேப் டவுன் அண்ட் கேப் அப் ஆகும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு மொமெண்டம்க்கு. ஸோ அதனால நாளைக்கு பெஸ்ட் சினாரியோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் பையிங் ட்ரேட விட செல்லிங் ட்ரேட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நாளைக்கான நம்மளோட அனாலிசிஸ். உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த வீடியோ வந்துட்டு இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணால ஒரு லைக் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. இல்ல சிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க. ஆம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ரிஸ்க் இஸ் டூ ரிவார்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒன் டே சார்ட்ல நான் சொன்ன பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மோடியூ நோ விளாக்ல வந்துட்டு பார்க்கலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ தென்.